நீங்கள் டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ ஓட்டக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஜாக்கிரதை. இனி சாலையில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் சதீஷ் அப்படி சொல்கிற? ஆமாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது யார் யாரெல்லாம் இருசக்கர வாகனம் மற்றும் கார் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கக்கூடிய நியூ டிராஃபிக் ஃபைன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் வண்டியை வந்து பார்த்தோன்னா ஓட்டுங்க. இல்லைன்னா நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நியூ டிராஃபிக் ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2025 அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்பத்துலேருந்து அமலாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2025 இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதில் முதல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அப்படின்றத ஆக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா அப்படின்னு போட்டு விட்டுருவாங்க. ஆனால் இப்போது அதை பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபைன் போட போகிறதாகவும், இல்லை அந்த 10,000 ரூபா உங்கள்கிட்ட கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் 6 மாதம் சிறை தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். சரி சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கட்டிட்டேன், அவங்க வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஸ்லிப்பில் கொடுத்துட்றாங்க, ஸோ அதுக்கப்புறம் நான் ஓட்டிக்கலாமா? அதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினீங்க அதே திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 வந்து பார்த்தீங்கன்னா அபராதமும் 2 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சிறையும் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் குடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து வீட்டில் படுத்து தூங்குங்க. இல்லைனையா அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை விட்டு ஓட்ட விடுங்க. ஓகேங்களா? ஸோ இது 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வண்டியை ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல. மொபைல் யூஸ் பண்ணி விடுறது, இந்த ஹெல்மெட் போட்டுட்டு அந்த ஹெல்மெட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா அப்படின்றத ஃபைனாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை உங்கள் வண்டியை உங்களுடைய பசங்கள்கிட்ட அதாவது மைனர் 18 வயசு வந்து பார்த்தோன்னா ஆகியிருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட உங்களோட டூ வீலரையோ, ஆமாம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இதுக்கு டூ வீலர் தான் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய இருசக்கர வாகனத்தை வந்து பார்த்தோன்னா அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 பேர் பசங்களை வந்து பார்த்தோன்னா ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் அபராதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனர், ஓகேவா, டிரைவிங் வெஹிக்கிள், ஓகே, த மைனர், ஓகேவா, மைனர் டிரைவிங் வெஹிக்கிள். சிறுவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய இருசக்கர வாகனத்தை வந்து பார்த்தோன்னா ஓட்டினால், ஓகேங்களா, அதாவது உங்களுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்து அவங்க மெயின் ரோட்டில் உங்களுடைய வண்டியை டிரைவ் பண்ணால் கிட்டத்தட்ட 25,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபராதமாக போடப்படும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைசன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால் சொல்கிறேன், உங்களுடைய பசங்க யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்து உங்கள் அப்பா அம்மாக்கான பாக்கெட் பண்ணியை மிச்சப்படுத்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் இன்சூரன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் வண்டி ஓட்டுறீங்க. அந்தமாரி ஓட்டக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இனி உங்கள் பாக்கெட்டில் ஒரு 5,000 to 10,000 வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு நீங்கள் வண்டி ஓட்ட பாருங்கள். ஏன் சார் சதீஷ் எப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, மாட்டினீங்கன்னா கொடுத்து தானே ஆகணும். ஸோ உங்கள் பாக்கெட் கிழிய போகுது. அந்த கிழிகிற பாக்கெட்டை தடுக்கணும்னா ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸை மதிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டிராஃபிக்கில் நிற்காமல் போகிறது, டிராஃபிக் ரூல்ஸை வந்து பார்த்தோன்னா மதிக்காமல் இருக்கிறது, சிக்னலை பார்க்காம மூவ் பண்ணுறது, போலீஸ் எதனா கேட்கும் போது வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா ஒபே பண்ணாமல் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைன்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா மீறி போகிறீங்க, சிக்னலை பார்க்காம மூவ் பண்ணி போகிறது, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா 500ன்றத அபராதமாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃபைன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து பார்த்தோன்னா அமல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மார்ச் 1, 2025 வந்து பார்த்தோன்னா அமல் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வண்டி ஓட்டக்கூடிய இருசக்கர வாகனமாக இருக்கலாம், 4 சக்கர வாகனமாக இருக்கலாம், தயவு செய்து இதை மனசில் கொண்டு உங்களுடைய வாகனத்தை சேஃப் அண்ட் செக்யூராக ஓட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அதை பார்த்து அவங்களும் உஷாராகி இனிமேல் டிராஃபிக் ரூல்ஸையும் சரி அவங்களுடைய லைசன்ஸ் ஒருவேளை எக்ஸ்பயர் ஆகிறதா இருந்தாலும் அதை ரெனிவல் பண்ணிவிட்டு ஓட்டக்கூடிய நபராக அவங்க இந்த வீடியோ மூலமாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.